ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு காய்கறி போட்ட ஒரு பொரி குழம்புங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேங்க, எண்ணெய் காஞ்சிருக்கு. இதுக்கு சோம்பு தாங்க போட்டு தாளிக்கணும். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இது போட்டு இதை நல்லா வதக்கணும். இதை நல்லா வதக்கிக்கணும். சோம்பு போட்டு தாளிச்சா மட்டும் போதுங்க, அந்த வாசனையே சூப்பராக இருக்கும். இது வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. நம்ம தக்காளி போடலாம். நான் பெரிய பழுத்த தக்காளியாக 1 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கணும், நல்லா இருக்குங்க. தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து கத்திரிக்காய் வச்சுருக்கேன். கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு போட்டால். ஒரு 1/2 முருங்கைக்காங்க. ஒரு 5-6 அவரைக்காய் போட்டிருக்கேன். இதில் நிறைய காய் கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் மெயினாக வந்து உருளைக்கிழங்கு கண்டிப்பாக இருக்கணுங்க இதில். இது நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. காய் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு மசாலாலாம் ஆட் பண்ணலாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு உப்பு போடலாம். இதுக்கு தேவையான உப்புங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க. அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. வேகட்டும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இது வந்து ஊற்றிடலாம். இதில் தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் அந்த ஜார் கழுவி இதில் ஊற்றலாங்க. அந்த தண்ணியை ஊற்றிடுறேன். இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். இந்த தேங்காயோடய சேர்ந்து மீதம் உள்ள அந்த காய் வேகவங்க கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. அது கொஞ்சம் கொதித்து வேகட்டும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து கொத்தமல்லி மேலே போட்டுட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பொரிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லை. இந்த காயை வச்சுட்டே சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்பளம் வச்சு சாப்பிட்டா பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பொரிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான பொரிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.